Hello my dear family. Today I am going to test your knowledge of tenses in English grammar. English grammarல இருக்கிற tensesல நீங்க எந்த அளவுக்கு தரவா இருக்கிறீங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு என்னோட சிஸ்டருக்கு ஒரு 10 questions நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸை நான் அவங்க கிட்ட ஒன்றா கேட்க போகிறேன். ஸோ நீங்களும் அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Learning, never stop growing, never stop seeking the brightest star. Priya, test your English tenses. இதில் உன்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பார்க்கலாமே. Okay. So your first question is, we blank a movie last night. Your options are watch, watched, watches. Which one is correct? Watches. No. We blank a movie last night. So இதில் watches is a wrong answer because இங்கே last night அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ last night அப்படின்றது past tense. நேற்று நைட்டு நாங்கள் படம் பார்த்தோம் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது watched is the right answer. Okay. So moving on to the second one. No worries. Okay. She does to school every day. She does to school every day. Your options are go, goes, went. Go. Go. She. The subject is she. Goes. Goes is the right answer. Okay. She goes to school every day because it is simple present tense. Every day அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட டெய்லி ரொட்டீன் சொல்லும்போது நம்ம simple present tense யூஸ் பண்ணணும். Here the subject is she. அப்போ ஷீக்கு he she it வரும்போது நம்ம வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால இங்கே goes தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, வெரி குட், குட் ட்ரை. ஸோ மூவிங் ஆன் டு த தேர்ட் ஒன். ஸோ திஸ் இஸ் ஃபார் யூ. She does when I called her. Your options are was sleeping, slept, sleep. She blank when I called her. Your options was sleeping, slept, sleep. Slept. No, again that's the wrong answer. She was sleeping when I called her. This is actually past continuous tense. இங்கே past continuousல இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் அவளை கூப்பிட்டப்போ அவ தூங்கிட்டு இருந்தான்னு சொல்லணும். அப்போ தூங்கிட்டு இருந்தான்றது இட் இஸ் அ கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? ஸோ அப்போ வாஸ் ப்ளஸ் verb plus ing. ஜென்ரலாக was அல்லது where யூஸ் பண்ணுவோம். here subject is she இல்லையா? ஸோ அதனால was plus verb plus ing. So I thought it's a past tense and I tried in past tense. Okay. So she slept when I called herன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? தூங்கிட்டு இருந்தா, நான் கால் பண்ணப்போ தூங்கிட்டு இருந்தா, பேக்ரவுண்ட் ஆக்ஷன் என்ன நடந்தது அப்படின்றது சொல்லும்போது கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, your next question. Does their homework at the moment? Your options are do, did, or doing. They did. No, that's the wrong answer. They are doing their homework at the moment. Because இங்க at the moment னு கொடுத்துருக்கு. At the moment னா இந்த நிமிஷம், அதாவது right now அப்படின்றதா இங்க இதோட மீனிங். ஸோ இங்க வந்து present continuous tense யூஸ் பண்ணணும். They are doing their homework at the moment. Okay. They do their homework அப்படின்னா they do their homework regularly. இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் வழக்கமாக ரெகுலராகவே அவங்க homework பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி சொல்கிறதா இருந்தால் you can use present tense. Okay. இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதான் at the moment is a keyword. இப்போ லாஸ்ட் நைட்டுனா எப்படி பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோமோ, at the moment அப்படின்னு வந்ததுன்னா இப்போ ரைட் நோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நோ வரிஸ். ஒன் மோர் கொஸ்டின். ஓகே, நம்பர் 5. பேர்ட்ஸ் டாஸ் இன் தி ஸ்கை. பேர்ட்ஸ் blank in the sky. ஓகே, ஸோ இந்த blankல என்ன வரும்? fly, flew, flying. fly, flew, flying. Bird or birds, ma'am? Birds. Birds. Plural subject. I think fly. Fly is the right answer. Very good. Super. So birds fly in the sky. இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ பறவைகள் வந்து விண்ணில் பறக்கும் அப்படின்றது ஒரு ஃபேக்ட் தானே. ஸோ அதனால ப்ரெசன்ட் டென்ஸ். ஹியர் த சப்ஜெக்ட் இஸ் பேர்ட்ஸ். பேர்ட்ஸ் அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம். ஸோ அதனால ஃப்ளை யூஸ் பண்ணணும். ப்ளூரல் நவுன் வரும்போது வேர்ப் என்னவோ அந்த வேர்பை நம்ம அப்படியே டைரெக்டாக நம்ம சப்ஜெக்டோட யூஸ் பண்ணணும். ஓகே, நம்பர் 6. I have just my lunch. Options: have finished, finished, am finishing. Have finished, finished, am finishing. I am finishing. No, I have just finished my lunch. நான் இப்போ தான் லஞ்சு சாப்பிட்டேன். இப்போ நீ வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் யாராவது வந்து ஃப்ரெண்ட் யாராவது லஞ்ச் போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னா நீ என்ன சொல்லுவ?
நான் இப்போ தான் சாப்பிட்டேன். இப்பதான் சாப்பிட்டேன்னு சொல்லுவோமா? அப்போ இந்த மாதிரி வந்து இப்போ ரீசெண்டா நடந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது, ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு, பட் ஸ்டில் இட் ஹேஸ் சம் கனெக்ஷன் டு ப்ரெசென்ட். இல்லை இப்பதான் நான் சாப்பிட்டு முடிச்சேன் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது யூ ஹாவ் டு யூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ரூல் என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ரூல் என்னது? சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் V3 verb. வெரி குட். ஸோ இங்கே சப்ஜெக்ட் வந்து ஐ. இப்போ ஐக்கு வந்து ஆப்வியஸாக ஹேவ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஐ ஹேவ் ஜஸ்ட் ஃபினிஷ்டு மை லஞ்ச். இந்த ஜஸ்ட் அப்படின்ற வேர்டை வந்து இட் இஸ் பெட்டர் டு பிளேஸ் பிஃபோர் த V3 verb. ஓகே, ஸோ ஐ ஹேவ் ஜஸ்ட் ஃபினிஷ்டு மை லஞ்ச். தட்ஸ் ரைட் ஆன்சர். 7th ஒன் போலாமா? ஓகே, இன்சைட்ஃபுல், யூஸ்ஃபுல்லாக இருக்கா? Yes, I'm interested. Very good, thank you. And it's quite easy. We dash a lot of fun yesterday. We dash a lot of fun yesterday. Your options are have, had, has. Had. Very good, fantastic, super. Okay, so because A had. Yesterday is a past tense, so V2 verb have, had. Okay, so we had a lot of fun yesterday. Okay, இதுவே we usually dash a lot of fun on Sundays. This is a present tense. Okay, so அங்கே என்ன யூஸ் பண்ணுவீங்க? We usually dash a lot of fun on Sundays. V is a plural form. Have. ஓகே, ஸோ ப்ரெசென்ட்டில் சொல்லும்போது வழக்கமாக சண்டேஸ்னால் எங்களுக்கு வந்து நிறைய ஃபன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது we usually have a lot of fun அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எஸ்டர்டேன்னு கொடுத்துருக்கிறதுனால had யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்பர் 8. I dash when the phone rang. I dash when the phone rang. Your options are was sleeping, slept, am sleeping. Phone rang is a past tense. So here I committed a mistake at starting. I was sleeping. Very good, very good. Because சேம் இதே பேட்டர்னில் தானே ப்ரீவியஸ் சென்டென்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸும் பார்த்தோம். வெரி குட், வெரி குட். ஸோ நவ் யூ காட் இட். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ஸோ இதோட மீனிங் என்னது? நான் தூங்கிட்டு இருந்தப்போ ஃபோன் அடிச்சு. ஃபோன் அடிச்சு. நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோன் அடிச்சது. அப்போ இங்கே கண்டினியூஸ் டென்ஸ் எது அப்படின்னா, நான் தூங்கிட்டு இருந்தது அப்படின்றது கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அதனால ஐ வாஸ் ஸ்லீப்பிங் when the phone rang அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, I got it, ma'am. வெரி குட். ஓகே, your next question is she blank the exam next week. Your options are she write the exam, wrote the exam, will write the exam. Write, wrote, will write. Next week it indicates future, ma'am. So will write. Will write is the right answer. Okay, very good. Because next week obviously வந்து next week. Very good, fantastic, good. Hey, so அடுத்த வாரம் அவ எக்ஸாம் எழுதுவா. இதுவே வந்து லாஸ்ட் வீக்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் இந்த சென்டென்ஸ்ல? இன்ஸ்டெட் ஆஃப் நெக்ஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் வந்திருக்குன்னா wrote V2 verb யூஸ் பண்ணுவோம். she wrote the exam last week. இங்க நெக்ஸ்ட் வீக் இருக்கிறதுனால she will write the exam next week. Okay, very good. So one more கேட்கலாமா? Yes, ma'am. Okay, good. So I think this is the last one. Okay. Okay, so the last and final one is he blank for the company for 5 years. He blank for the company for 5 years. Okay, your options are is working for the company, worked for the company, has been working for the company. Which one is correct? நான் அந்த கம்பெனியில் 5 வருஷம் வேலை பார்த்தேன். ஒர்க்குடு மேம். He worked for the company for 5 years. No, 5 வருஷமா அவர் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. How long has he been working for the company? அவர் இந்த கம்பெனியில் எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்கன்னு வைங்க. ஸோ அந்த கேள்விக்கான பதில் தான் இது. இப்போ அவர் 5 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறாரு. அவர் 5 வருஷமா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இட் ஸ்டார்டட் இன் பாஸ்ட். 5 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சதா, பட் ஸ்டில் ஹி இஸ் கண்டினியூயிங் த சேம் ஜாப். இல்ல இப்பயும் அவர் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது யூ ஹாவ் டு யூஸ் present perfect continuous. Perfect continuous. அப்போ he has been. present perfect உடைய ரூல் என்னது? have been or has been plus verb ஓட ing ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த for 5 years அப்படின்ற அந்த டைம் இல்லாம இருந்தது அப்படின்னா உங்களுக்கு you can use present continuous tense. He is working for the company. இப்போ அவர் வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு மட்டும் சொல்றதா இருந்தா, இங்க டியூரேஷன் சொல்றோம் இல்லையா? ஸோ அதனால யூ ஹாவ் டு யூஸ் he has been working for the company. wow, these many rules are there in tense, ma'am. I learned today. It's quite easy. நீங்க வந்து சிச்சுவேஷன் மட்டும் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, என்ன டென்ஸ் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து ஈஸி தான். அந்த ரூல் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தானே? ஸோ அது ஈஸி தான். அது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ அவுட் ஆஃப் 10
உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்றத நீங்கள் காமெண்ட்டில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். ஓகே ஃபேமிலி, that's a wrap. And how many questions did you get right? Let us know your score in the comment. I'll go and check it. And இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு எங்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Don't forget to like, share and comment. Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.